வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 2 பாடம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது 6th ஸ்டாண்டர்டு தான். ரொம்ப சின்ன பாடங்கள் தான் ரெண்டுமே. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரியக்கூடிய பாடங்கள் தான். என்ன பாடம் அப்படின்னா 6th டேர்ம் 1ல் ஒரு பாடம், டேர்ம் 2ல் ஒரு பாடம். டேர்ம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பார்க்கலாம். டேர்ம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். பேர் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். பாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அது 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற பெரிய பாடத்தையே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹராப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது தான் நமக்கு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகர நாகரிகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி அதுக்கு இணையாக நமக்கு தமிழ்நாட்டில் பண்டைய தொன்மையான நகரங்கள் எது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறது. பண்டைய தொன்மையான நகரங்கள்லாம் என்ன சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா பூம்புகாரை சொல்லலாம், மதுரையை சொல்லலாம், காஞ்சியை சொல்லலாம். ஸோ இந்த 3 அந்த பகுதிகளை பற்றி தான், நகரங்களை பற்றி தான், அதோட சிறப்புகளை பற்றி தான் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம்னு சொல்லலாம், காஞ்சி அப்படிங்கிறது கல்வி நகரம், பூம்புகார் துறைமுகம் இல்லையா. ஸோ அது ஒரு துறைமுக நகரம். ஸோ இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கும். அந்த சிறப்புகள் என்ன, அங்கே இருந்தவங்க யார், அங்கே என்ன வணிகம் நடந்தது, என்னென்ன ஏற்றுமதி இறக்குமதி நடந்தது, இது மட்டும்தான் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரி, நம்ம பாடத்தை பார்க்கலாம். ஸோ நமக்கு தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். சிந்துவெளி நாகரிகத்திலே மெசபடோமியா அப்படிங்கிறது பார்த்துட்டோம். 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நமக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ தான். ஸோ அந்த நகரங்களுக்கு இணையாக நம்ம தமிழகத்துலேயும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா மதுரை அப்படிங்கிறத நம்ம இன்னொன்று சொல்லலாம், தூங்கா நகரம்னு சொல்லலாம், சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லலாம். இதுதான் நமக்கு மெயினாக தெரியும். சங்கம் வளர்த்து மதுரை அப்படிங்கிறது சங்கம் வளர்த்த நகரம் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். அது கூட வணிக நகரம், தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லலாம். தூங்கா நகரம் அப்படின்னா அல்லும் பகலுமாக அங்கே வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும், மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ இல்லை, அப்போ இருந்தே இருந்திருக்கிறது தான். ஸோ அதனால் நமக்கு அது தூங்கா நகரம் அப்படிங்கிறதும் நமக்கு மெயினாக ஞாபகம் இருக்கும். ஒன்று தூங்கா நகரம், இன்னொன்று சங்கம் வளர்த்த நகரம், இன்னொன்று வணிக நகரம். இதெல்லாம் நம்ம மதுரை அப்படின்னு சொல்லும்போது ஞாபகத்தில் இருக்கும். அதே போல் காஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ அதே மாதிரி காஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா கல்வில் கரையிலா காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா நாயன்மார்களில் ஒருத்தர் இதை சொல்லியிருப்பார். ஸோ அவங்கள பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது அதே மாதிரி கோயில்களின் நகரம்னு சொல்லலாம். காஞ்சியை பொறுத்தவரையும் கோயில்களின் நகரம்னு சொல்லலாம், ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லலாம். பூம்புகார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோழர்களோட முக்கிய துறைமுக நகரம் அப்படிங்கிறது பூம்புகார் தான். அது மட்டும் இல்லை, நமக்கு சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இருக்கு இல்லையா. ஸோ இந்த காப்பியங்களோட நெருங்கிய தொடர்புடையது நமக்கு பூம்புகார் தான். பூம்புகாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா. ஸோ அந்த கடலோரத்தில் இந்த மேப்பில் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக தெரியல நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அந்த வங்காள விரிகுடா அப்படிங்கிற இடத்தோட அந்த கடலோட ஓரத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூம்புகார் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த காவிரி ஆறு கடலோட கலக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய நாளில் தற்போதைய மயிலாடுதுறைன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம பூம்புகாரோட அமைவிடமாக பார்க்குறோம். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா பண்டைய தமிழகத்தில் மிக பழமையான நகரங்களில் ஒன்று, அதோட வரலாற்று சிறப்பு மிக்க துறைமுக நகரம்னு நம்ம பூம்புகாரை சொல்லுவோம். இந்த பூம்புகாரில் தான் நமக்கு காப்பிய தலைவர்கள் கோவலன் கண்ணகியெல்லாம் பிறந்த ஊர். காப்பியத்தோடு இது நமக்கு தொடர்புடையது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் யார்? கோவலனும் கண்ணகியும் தான். ஸோ அவங்க வாழ்ந்த ஊர் இதுதான் பூம்புகார் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் அப்படிங்கும்போது பூம்புகார் அப்படிங்கிறதே நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வணிகம் அப்படிங்கிறது இந்த பூம்புகாரில் கடல் வணிகம் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெற்ற ஒரு தலம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அந்த உபரி பொருட்கள் நமக்கு உற்பத்தி பண்ணும்போது நமக்கும் மீறின உபரி பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஏற்றுமதி பண்ணுறது, உபரி பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதும், நமக்கு பத்தாத இருக்கக்கூடிய அந்த பொருட்களை இறக்குமதி பண்ணுறதும், இது எல்லாமே இந்த துறைமுகம் வாயிலாக சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. அந்த காலகட்டத்திலேயே இது எல்லாமே அப்போவே அந்த அளவுக்கு சிறப்பாக யோசித்து செயல்பட்டுருக்காங்க. அதனால் இந்த பூம்புகார் அப்படிங்கிறது ஒரு சிறப்புமிக்க துறைமுக நகரம்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த துறைமுக நகரத்துக்கு வேறு பெயர் இருக்குது.
பாஷாவுக்கு 2 பேர் இருக்கிற மாதிரி இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்குது. புகார்னு சொல்லுவோம், காவிரி பூம்பட்டினம்னு சொல்லுவோம். பூம்புகார் நகரத்துக்கு இந்த துறைமுகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா புகார் அப்படிங்கிறது இருக்குது, காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது சங்க காலத்தில் சோழ அரசோட முக்கிய துறைமுகம் அதோட ஒன்று. சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இந்த பூம்புகாருக்கு சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பட்டினப்பாலை. இந்த பூம்புகாரில் நடந்த அந்த வணிகத்தை குறித்து நமக்கு எந்த இலக்கிய இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலையில் இருக்குது. அதே போல் இந்த இரட்டை காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இந்த மாதிரி இரட்டை காப்பியங்கள்லேயும் நாம் பூம்புகாரோட வணிகத்தை குறித்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சான்றுகள் எதுக்காக பூம்புகாரும் பார்க்குறோம், மதுரையும் பார்க்குறோம், காஞ்சியும் பார்க்குறோம். ஸோ பட்டினப்பாலை எதை பற்றி குறித்து சொல்லுது, சிலப்பதிகார மணிமேகலை எதை குறித்து சொல்லுது அப்படிங்கிறது நம்ம சான்றுகள் ஞாபகம் வச்சுக்கணும். பூம்புகாரை குறித்து தான் இந்த பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வணிக பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநாயகன், மாசாத்துவன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வணிக பெயர்கள். மாநாயகன்னா யார் அப்படின்னா பெருங்கடல் வணிகன்னு சொல்லுவோம். அதே போல் மாசாத்துவன் அப்படிங்கிறது பெரு வணிகன்னு சொல்லுவோம். மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன்னா பெரு வணிகன்னு சொல்லுவோம். பெரு வணிகன் யார் அப்படின்னா கோவலனோட தந்தை. அதே போல் பெருங்கடல் வணிகன் யாருன்னு சொல்லலாம் அப்படின்னா கண்ணகியோட தந்தை. ஸோ இவங்களாம் ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ், மேக்னட்ஸ். நமக்கு வணிகம் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு அந்த காலத்தில் அப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்கும் நமக்கு. ரோம், கிரேக்கம் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே போல் இங்கே பூம்புகார் துறைமுகத்துலேயும் வணிகம் அப்படிங்கிறது கிரேக்கமும் ரோம் உள்ளிட்ட அந்த வெளிநாட்டு வணிகர்களோட நல்ல சிறப்பாகவே நடந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த இலக்கியங்கள், இந்த சான்றுகள் மூலயமா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வணிகம் நடக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்திருக்கு. அதாவது பண்பாட்டு கலப்பு அப்படின்னா நம்ம அங்கே வணிகம் ரோம்லேருந்து இங்கே வராங்கன்னு வச்சுக்கலாம். கப்பலில் வராங்க, அவங்க பொருளை கொண்டு இறக்குமதி பண்ணுறதுக்காக வராங்க. வந்தமா போனோமான்னு இருக்க முடியாது. உள்ளே இருக்கிற பொருளை இறக்கணும், அடுத்தது ரோமுக்கு கொண்டு போகிற பொருளை ஏற்றணும். ஸோ அதுக்கு அந்த கால நேரம் இருக்கு இல்லையா. இப்போயே கூட நம்ம கஸ்டம்ஸ் கிளியர் ஆகாமல் அந்த கப்பலில் இருக்கிற பொருளை நம்ம இறக்க மாட்டோம், நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறக்குறது ஏற்றுறதுக்கு உண்டான அந்த நேரம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே துறைமுகத்தில் பக்கத்தில் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி ஸ்டே பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களோட பழக்க வழக்கம் நம்மக்கிட்ட வரும், நம்மளோட பழக்க வழக்கத்தை நாம் அவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்பாட்டு கலப்பு அப்படிங்கிறதும் மொழி மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு கிரேக்க தெரிஞ்சிருக்கும், கிரேக்கத்தில் நம்மக்கிட்ட தமிழ் கற்றுட்டு போயிருப்பாங்க. நம்மளோட கலாச்சாரம் இப்படி பரவி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இதோட வணிகத்தோட நமக்கு பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்திருக்கு. அதே மாதிரி வணிகம் அப்படிங்கிறது ஒரு நேர்மையாக இருந்திருக்கு. எப்படி அப்படின்னா கூடுதல் விலைக்கு பொருளை விற்கிறது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருந்திருக்கு. அது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட்டினப்பாலையில் சொல்லியிருக்காங்க. இந்த பூம்புகாரோட வணிகத்தை குறித்து நமக்கு பட்டினப்பாலையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பட்டினப்பாலைன்னு சொல்லி எடுத்துக்கும் போது அந்த கூடுதல் விலைக்கு பொருளை விற்கிறது தவறு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலையோட ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்டினப்பாலையோட ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் ருத்திரங்கண்ணனார். அவரோட காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாவே நமக்கு துறைமுகம், இந்த புகார் துறைமுகம் எவ்வளவு தொன்மையானதுன்னு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பட்டினப்பாலையோட ஆசிரியர். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்போ நமக்கு இந்த பூம்புகார் அப்படிங்கிறது எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலத்தின் மூலியமாகவும் நம்ம ரொம்ப அதாவது தொன்மையான நகரம்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது, அதோட சான்றுகளையும் வச்சு நம்ம மதிப்பிட முடியும். அதே போல் இறக்குமதி அப்படிங்கிறது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா குதிரைகள். ஸோ குதிரை இறக்குமதி நடந்திருக்கு. அது எப்படி நடந்திருக்கு, கடல் வழியாக தான் வந்திருக்காங்க. குதிரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடல் வழியாக வந்திருக்கு. அதே போல் கருமிளகு தரை வழி தடம் வழியாக இறக்குமதி ஆகிருக்கு. தங்கம் அப்படிங்கிறது வடமலையிலேருந்து இறக்குமதி ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்லேயும் இருக்குது. எங்கேருந்து எந்த பொருள் இறக்குமதி ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். தங்கம் வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இறக்குமதி ஆகிருக்கு. முத்து தென்கடல் பகுதியிலேருந்து வந்திருக்கு. பவளம் கிழக்கு பகுதியிலேருந்து வந்திருக்கு. ஸோ உணவுப் பொருள்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈழத்துலேருந்து இறக்குமதி ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு பூம்புகாரில் இறக்குமதியான பொருள்கள் அப்படிங்கிறது எந்தெந்த பகுதியிலேருந்து எந்தெந்த பொருள்கள் இறக்குமதி பண்ணோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது புக் பேக்லேயும் இருக்குது.
ஸோ நகர அமைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஹராப்பா நகரத்தோட ஒத்து போகிற விஷயங்கள் தான். வீடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்கான முறையில் அகன்ற மற்றும் நேரான தெருக்களோட வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பூம்புகார் நகர அமைப்பு. அதே மாதிரி இந்த சிறப்பு அம்சம்னு எடுத்துட்டால் இந்த கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்திருக்கு. நமக்கு லோத்தல் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பூம்புகாரில் பார்த்தோம் அப்படின்னா கப்பல் கட்டுற ப்ளஸ் செப்பனிடும் தளமும் இருந்ததாக கூறப்பட்டிருக்கு. இது எப்போ அழிஞ்சது அப்படின்னு சொன்னால் கிபி 200 வரை சிறப்பாக இருந்ததாகவும் இந்த நகரம் இந்த கடல் சீற்றங்களால் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த வரலாற்று சான்றுகள் நமக்கு சொல்கிறாங்க. எப்போ காலகட்டம்னா கிபி 200. நம்ம லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் பார்த்துருப்போம், சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கும் போது. அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் பண்டைய நகரங்கள் எடுத்துக்கும் போது இந்த பூம்புகார் நகரத்தை நம்ம கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மதுரை அடுத்தது நம்ம மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சங்கம் வளர்த்த நகரம், தூங்கா நகரம்னு சொல்லுவோம். ஸோ இது யார் மதுரை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா பண்டைய காலத்தில் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த பாடங்கள் தான், ரொம்ப விரிவாக பார்த்த பாடங்கள். ஸோ இதில் ரொம்ப குட்டி குட்டியாக பார்க்குறோம். பண்டைய காலத்தில் பாண்டியர்கள் இருந்தாங்க, சோழர்கள் இருந்தாங்க, களப்பிரர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் தான் நமக்கு மதுரையை ஆட்சி பண்ணாங்க. இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா நாயக்கர்கள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரையை ஆட்சி பண்ண ஆட்சியாளர்கள், மதுரையின் ஆட்சியாளர்கள்னு சொல்லலாம். அகலாய்வு சான்று அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரையின் வணிக தொடர்புகள் அப்படிங்கிறது கீழடி அகலாய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு கீழடியில் தான் இந்த வணிக தொடர்பு மதுரையில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான வணிக தொடர்புக்கான சான்று எங்கே இருக்குது? கீழடியில் இருக்குது. மதுரைக்கும் கீழடிக்கும் வணிக தொடர்புக்கான சான்று கிடச்சிருக்கு நமக்கு. அதே போல் இந்த தமிழ் பணி இருக்கு இல்லையா? ஸோ கடைச்சங்க காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் பணி எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 49 புலவர்கள் தமிழ் பணி செஞ்சுருக்காங்க நமக்கு மதுரையில். ஸோ 49 பேர் தமிழ் பணி செஞ்ச புலவர்கள் இருக்காங்க நமக்கு மதுரையில். அதே போல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வணிக தொடர்புகள் அப்படிங்கும்போது அகில், சந்தனம் இந்த மாதிரி நறுமணப் பொருள்கள்லாம் கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது நமக்கு புக் பேக் கொஸ்டின்லேயும் இருக்குது. அகில் வேறு இடத்துலேருந்து கொண்டு வர மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, அதையும் நம்ம கவனிச்சுக்கோணும். தொண்டியிலிருந்து கிழக்கு கடற்கரை, அதாவது கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற தொண்டி அந்த பகுதியிலிருந்து தான் மதுரைக்கு வந்திருக்கு அகில் மற்றும் சந்தனம் அப்படிங்கிற நறுமண பொருள்கள் வந்திருக்கு. அதே போல் இந்த இஸ்ரேல் அரசர்னு சொல்லக்கூடிய சாலமோன் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய உபரி அப்படிங்கிற இடத்துலேருந்து முத்துக்களை இறக்குமதி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. முத்துக்களை எங்கேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அந்த பகுதி ரொம்ப முக்கியம். உபரி எங்கே இருக்குது? பாண்டியரோட துறைமுகம்னு சொல்லுவோம். கொற்கை நமக்கு அந்த பாண்டியர்கள் பாடம் பார்க்கும் போதே கவனிச்சிருப்போம். ஸோ இந்த பாண்டியரோட துறைமுகமாக இருக்கக்கூடிய கொற்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய உவரி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் முத்து இறக்குமதியாக இருக்குது. எந்த பகுதியிலிருந்து எந்த பொருள்கள் இறக்குமதி செஞ்சோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிந்துவெளி நாகரிகமாகட்டும் இந்த பாடமாகட்டும் எல்லாமே அந்த பொருள்கள், அந்த இடங்கள் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற விஷயங்களே. அடுத்தது நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். இந்த ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எங்கே இருந்துன்னு கேட்கப்பட்டிருக்காங்க. அது மதுரையில் தான் இருந்தது. மதுரையில் ரோமானிய நாணயங்கள் மட்டும் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இல்லை, பிற நாட்டு நாணயங்களும் இங்கே அச்சடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையை பற்றி வெளிநாட்டவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மெகஸ்தனிஸ் பார்த்துருப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி மௌரியர்கள் பார்க்கும்போது மெகஸ்தனிஸ் பார்த்துருப்போம். ஸோ கிரேக்க வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த மெகஸ்தனிஸோட குறிப்புகள்லையும் நம்ம மதுரையை பற்றின தகவல்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம அர்த்த சாஸ்திரம், சாணக்கியர் எழுதியிருப்பார் அர்த்த சாஸ்திரம்னு பார்த்துருப்போம். மௌரிய அரசோட சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, அவரோட அமைச்சர் தான் சாணக்கியர். ஸோ அவரோட சாணக்கியத்தனத்தை அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்ம அந்த பாடங்களை கவனிச்சிருக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் எழுதின சாணக்கியர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் இந்த மதுரையை குறித்து சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த பாதுகாப்பு அமைப்பு மதுரைக்கு அப்படின்னா நகரத்தை சுற்றி அகலியில் யானை கூட செல்லக்கூடிய அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த பிளேஸோட நகர அமைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. யானை கூட போகலாம், அந்த அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்திருக்கு.
தூங்கா நகரம் நமக்கு தெரியும், அல்லும் பகலுமா வந்து அந்த வியாபாரம் நடந்துகிட்ருக்கும், மக்கள் நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே 2 பேர் இருக்கும், நாலங்காடி அல்லங்காடி. நாலங்காடினா என்ன, அல்லங்காடினா என்னன்னு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக இது கூற்றுகளில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான், கேட்டும் இருக்காங்க, நமக்கு புக் பேக்லேயும் கேட்டிருக்காங்க. நாலங்காடி அப்படிங்கும்போது ஸோ நாலங்காடி அல்லங்காடி அப்படிங்கிறது 2 வகை அங்காடி மதுரையில் இருந்தது. ஸோ இதனால தான் நமக்கு தூங்கா நகரம்னு சொல்லுவோம். ஏன்னா நாலங்காடி அப்படிங்கிறது பகல் பொழுது அங்காடின்னு சொல்லுவோம். அதே போல் அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரத்து அங்காடி. நாலங்காடி அப்படிங்கிறது பகல், அல்லும் பகலும்னு சொல்லுவோம். அப்போ அல்லும் அப்படின்னா நைட்டு இல்லையா? ஸோ அந்த அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. நமக்கு இது 2லேயும் குழப்பம் வரக்கூடாது. நாலங்காடினா என்ன, அல்லங்காடினா என்ன அப்படிங்கிறது குழப்பம் வரக்கூடாது. அந்த டைமிங் தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த கொஸ்டின் ராங்காக கேட்டால் கூட நாம் அடிச்சுட முடியும் கரெக்டான ஆன்சரை. ஸோ இந்த மாதிரி இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக இருந்ததுனால தான் இதை வந்து நம்ம தூங்கா நகரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த அல்லங்காடி இருக்கு இல்லையா, நைட் நேரத்தில் நடக்கக்கூடிய அங்கே கடைகள், அங்கே வந்து பெண்கள் எந்தவித பயமும் இல்லாமல் வந்து பொருள்களை வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பான மதுரை நகரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவுமே நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். பெண்கள் எந்தவித பயமும் இன்றி எந்த நேரத்தில் வாங்கினாங்க, அல்லங்காடியா நாலங்காடியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நமக்கு மதுரையோட சிறப்பு. அடுத்ததாக காஞ்சி, நம்ம பூம்புகார் பார்த்தோம், அடுத்ததாக மதுரை பார்த்தோம், அப்போ அடுத்ததாக காஞ்சி பார்க்குறோம். காஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்டை நாட்டோட மிக பழமையான நகரம். அதே மாதிரி இந்தியாவிலேயே பள்ளிகள் முதல்ல ஏராளமான அமைக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறது காஞ்சி தான். ஸோ அதனால் நாம் அதை வந்து கல்வியின் நகரம்னு சொல்லுவோம். சமண பள்ளிகளில் பார்த்திங்கன்னா சமணர்கள் படிப்பாங்க. புத்த விகாரங்களில் பார்த்திங்க அப்படின்னா புத்த மதத்தை சேர்ந்தவங்க பயிற்சி பெறுவாங்க. அதே போல் நமக்கு யுவான் சுவாங்கை பற்றி நம்ம இதுக்கு முந்தைய பாடங்கள்லேயே பார்த்துருப்போம். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். அதே போல் அவர் வந்து காஞ்சிக்கும் வந்தார். காஞ்சி கடிகை இருக்கு இல்லையா, கல்வி மையம், அங்கேயும் வந்தார்னு. ஸோ அந்த குறிப்பை பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடம் பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று லிங்கில் இருக்கும். ஸோ நம்ம இவரை பற்றி எந்த பாடத்தில் படித்தோம் அப்படின்னு நம்ம அப்படியே ஒவ்வொரு பாடத்தை படிக்கும் போதும் ரீகலெக்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் அந்த வந்த ஆண்டு வருஷம் அவங்களோட செயல்கள் எல்லாமே நமக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா சொல்லி பார்க்கும்போது ஞாபகத்தில் இன்னும் கூடுதலாக இருக்கும். சரி, ஓகே. அதே பார்த்திங்க அப்படின்னா யுவான் சுவாங் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்தது அந்த படிப்புக்காக நமக்கு எங்கே வந்தார், தமிழ்நாட்டோட காஞ்சி கடிகைக்கு வந்தார். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வெளிநாட்டவர் அப்படிங்கிற அந்த குறிப்புலையும் நம்ம பார்க்க முடியும். புகழ்ந்தவர்கள், நம்ம காஞ்சியை பற்றி யார் யார் எப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா காளிதாசர் இருக்கார் இல்லையா, கவிஞர், அவர் பார்த்திங்க அப்படின்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருநாவுக்கரசர் பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொல்லியிருக்காரு. யுவான் சுவாங் பார்த்திங்க அப்படின்னா புத்தகயா, சாஞ்சி, இந்த மாதிரி 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் காஞ்சியில் வாழ்ந்த சான்றோர்கள் யார் அப்படிங்கிறத கவனிங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர், இவங்க எல்லாருமே நமக்கு காஞ்சியில் வாழ்ந்த சான்றோர்கள். ஸோ போதி தர்மரை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது, இவருக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் பேக் கொஸ்டினும் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம காஞ்சியில் வாழ்ந்த சான்றோர்கள் யார் யார், ஜோதிபாலர், தர்மபாலர், சுமதி, போதி தர்மர், இவங்க எல்லாருமே வந்து காஞ்சியில் வாழ்ந்தவங்க. அதே போல் காஞ்சியை பற்றி புகழ்ந்தவங்க யார் எந்த வகையில் புகழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணணும். அதை தான் நமக்கு கொஸ்டினாகவும் கேட்பாங்க. அதே போல் கோயில்களின் நகரம்னு எடுத்துக்கிட்டோம், காஞ்சிபுரத்தை முக்கியமாக சொல்லலாம். புகழ்பெற்ற காஞ்சிபுர கோயில் எது நமக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ராஜசிம்மன் மன்னன், பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் தான் நமக்கு காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற கோயில்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு பல்லவர் காலத்தில் தான் ஏராளமான குடைவரைகள் கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். பல்லவர்கள் அங்கே நமக்கு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் குடைவரை கோயில்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலை. ஸோ இவர் யார் நமக்கு, மணிமேகலை அப்படிங்கும்போது பௌத்த துறவியாக இருக்கக்கூடிய மணிமேகலை தன்னோட இறுதி காலத்தில் காஞ்சியில் கழிச்சார் அப்படிங்கிறது ஒரு சான்று நமக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிறந்ததுக்காகவே நம்ம பெருமைப்படணும். அடுத்ததாக பார்க்கலாம்.
ஸோ சேரநாடு அப்படிங்கும்போது கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இந்த பகுதிகள் இன்றைய கேரள மாநிலத்தோட பகுதிகள் இதெல்லாமே நம்ம சேரநாடுன்னு சொல்லலாம். சோழ நாடு எடுத்துக்கிட்டால் தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை, ஸோ இந்த மாவட்டங்கள் இந்த பகுதிகள் எல்லாம் அப்போது வந்து சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் நம்ம ஊராக பிரிக்கிறோம். கைலாசநாதர் கோயில் யார் கட்டினாங்க அப்படின்னா பல்லவ மன்னன் ராஜசிம்மன். ஸோ நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டின். காஞ்சிபுரத்தை நம்ம ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஏரிகள் பார்த்திங்க அப்படின்னா கால்வாய்களோடு இணைக்கப்பட்டு மிகச்சிறந்த நீர் மேலாண்மை பின்பற்றப்பட்டிருக்கு இந்த காஞ்சிபுரத்தில். ஸோ தமிழரோட நீர் மேலாண்மைக்கு சான்றுகள்னு எதை சொல்லலாம் அப்படின்னா சோழர் கட்டின கரிகால சோழன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரால் கட்டப்பட்ட கல்லணை நமக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ இது நம்ம தமிழரோட நீர் மேலாண்மைக்கு சான்றுகள்னு சொல்லப்படுது. அதே போல் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்க ஏரிகள் மற்றும் கால்வாய்களும் தமிழகத்தோட நீர் மேலாண்மைக்கான சான்றுகள். இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. தமிழகத்தோட நீர் மேலாண்மைக்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏரி, கால்வாய் இதெல்லாமே நமக்கு தமிழர்களோட நீர் மேலாண்மைக்கான சான்றுகள்னு சொல்லலாம். இது போக நமக்கு தமிழகத்தில் பிற முக்கிய பண்டைய நகரங்களும் இருந்திருக்கு. நம்ம மதுரை, பூம்புகார், காஞ்சியோட நமக்கு முடிஞ்சிடல. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல், ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்டைய நகரங்களில் இதுவும் சிறப்பு பெற்ற நகரங்கள் தான். நம்ம 3 நகரங்கள் பற்றி தான் இந்த 6th ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம். ஸோ நம்ம கொர்க்கை, வஞ்சி, தொண்டி இந்த மாதிரி தமிழகத்தில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தில் என்ன பார்த்துருப்போம், இன்றைய நாளில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லையும் இந்த பெயர்கள் வந்து இன்னும் அங்கே இருக்குது, புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6th டேர்ம் 2 இருக்கிற பாடம் பார்க்கலாம். 6th டேர்ம் 2 பார்த்திங்க அப்படின்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அதுதான். ஸோ பாடத்தோட பெயர் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, பாடம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வட இந்தியாவில் வேதகால பண்பாடு அப்படின்னா என்ன, நமக்கு இரும்பு காலம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம், இரும்பை பயன்படுத்தின மக்கள் இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க, ஸோ அது இரும்பு காலம். அதே மாதிரி தான் இந்த வேதங்கள் எப்போ வந்ததோ அதை தான் நம்ம வேதகாலம்னு சொல்லுவோம். பெருங்கற்காலம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இறந்தவங்களை புதைக்கும் போது இந்த பக்கத்துல எல்லாம் வந்து இந்த செங்குத்தாக ஒரு கல்லெல்லாம் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய கல் வச்சுருப்பாங்க 2 சைடு, அதை மூடி போட்டு மூடுற மாதிரி மேலே ஒரு பெரிய கல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நினைவு கற்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நினைவு கற்களை பயன்படுத்தின காலத்தை தான் நம்ம வந்து பெருங்கற்காலம்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். ஸோ இந்த பாடத்தில் பார்த்திங்க அப்படின்னா வட இந்தியாவில் வேதகாலம் எப்படி தோன்றுச்சு, என்ன மாதிரி இருந்தது, வளர்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம டைம் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நிறையா அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நமக்கு கீழடி இருக்கு இல்லையா, ஸோ கீழடி, ஆதிச்சநல்லூர், ஸோ இந்த மாதிரி கொடுமணல் இந்த மாதிரி பகுதிகளில் என்னென்ன அகலாய்வில் என்னென்ன பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இதில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறதுல பார்ப்போம். அதில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த பகுதி அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரொம்ப கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நம்ம வேத காலத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ வேதகாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா காலகட்டம் 1500 600 வரைக்கும் சொல்லலாம். கிமு, ஸோ கிமு 1500 600 வரைக்கும் நம்ம வேத காலத்தை சொல்லலாம். இதுவே நமக்கு சிந்துவெளி நாகரிகம்னா என்ன சொல்லுவோம், 3300 1700 அப்படிங்கிற வரைக்கும் நாம் வந்து சிந்துவெளி நாகரிக காலத்தை சொல்லுவோம். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1500 600 காலகட்டத்தை வரைக்கும் நம்ம வேத காலம்னு சொல்லலாம். அதே போல் இந்த 1500 600 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதாவது ரிக்வேத காலம், பின் வேத காலம்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ரிக்வேத காலம் பார்த்திங்க அப்படின்னா 1000 முடிஞ்சிருக்கும். அந்த 1000க்கு மேலே 600 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பின் வேத காலமாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வேதங்கள் தோன்றி அதை பயன்படுத்தின மக்கள் அதை வந்து பழக்கப்படுத்திக்கிட்ட அந்த காலகட்டத்தை தான் நாம் வேத காலம்னு சொல்லுவோம்.
அதே போல் இந்த ஆரியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க நம்ம சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சதுக்கு அவங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எத்தனையோ காரணங்கள், அதுவும் ஒரு காரணமாக நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வராங்க. இந்த வேதகாலம் அவங்களால தொடங்கப்பட்டது தான். வேதகாலம் அப்படிங்கிறதே ஆரியர்களோட வருகையினால் வந்தது தான். அவங்க தான் இந்த மந்திரத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனவங்க அப்படின்னு சொல்லப்போனால். ஸோ இந்த ஆரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ ஆரிய மொழியை பேசக்கூடிய இடம் விட்டு இடம் பெயரும் கால்நடை மேய்ப்பவர்கள். ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க இல்லை, இவங்க வந்து கால்நடைகளை மேய்ச்சிட்டு ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகக்கூடியவங்க. அதே போல் இவங்க பேசக்கூடிய மொழி பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ ஆரிய மொழியாக இருக்கும். ஆரியர்கள் ஸோ இந்தோ ஆரிய மொழியாக இருக்குது. அதுபோக பூர்வீகர் அப்படின்னா ஆரியர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய ஆசியாவிலேருந்து தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நமக்கு மத்திய ஆசியா அப்படிங்கிறது நம்ம ஒரு புக் பேக் கொஷின். ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா மத்திய ஆசியாவிலேருந்து வந்தாங்க. வந்து முதல்ல அவங்க எங்கே ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா பஞ்சாப். ஸோ இதெல்லாமே நமக்கு புக் பேக் கொஷினில் இருக்குது. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எங்கே தங்கினாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. ஸோ ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க, நமக்கு மத்திய ஆசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அதே போல் இந்த வந்த வழி அப்படிங்கிறது எங்கேனா இந்து குஷ் மலையில் இருக்கக்கூடிய கைபர் கணவாய் வழியாக. ஸோ இந்த வழியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவங்க வந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த முகலாயர் பாபர் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அது வழியாக வந்தார் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியாக தான் நமக்கு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. முதன்மை தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம மற்றதெல்லாம் பார்க்கும்போது வேளாண்மைன்னு பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகளை மேய்க்கிறது முதன்மை தொழிலாக இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்க விவசாய முறை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். என்ன சொல்லலாம் அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். இந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்களை பற்றி பார்த்துருந்தீங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இந்த குப்பையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து உரமாக ஃபஸ்ட்டு போடுவாங்க. அந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை போட்டு அதை வந்து ஒரே மாதிரியெல்லாம் பரப்பி விட்டு பதப்படுத்திட்டு அடுத்தது தான் வந்து உழவு ஓட்டி பயிர் என்ன விளைச்சல் போடணுமோ அதை வந்து போடுவாங்க. பயிர் என்ன போடணுமோ அதை போடுவாங்க. ஸோ இதை நம்ம விவசாயம் பண்ணுறவங்க அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதை தான் இங்கே வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வேளாண்மை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. அழித்து எரித்து அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழித்து அதை எரித்து அதுக்கு மேலே விவசாயம் பண்ணுறது. கொஞ்சம் காலத்தில் அந்த விவசாயத்தை பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்க வந்து இடம் விட்டு இடம் நகரக்கூடியவங்க இல்லையா. ஸோ இந்த விவசாயத்தை முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போயிடுவாங்க. இவங்களோட விவசாய முறை அப்படிங்கிறது இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதோட காலம் பரப்பு சான்றுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புவியியல் பரப்பு வட இந்தியாவில் தான் வேதகாலம் அப்படிங்கிறது. காலப்பகுதி இரும்பு காலம். நமக்கு வெண்கல காலம் அப்படின்னு நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்துருப்போம். அதே போல் இங்கே காலப்பகுதி இரும்பு காலம். அவங்க இரும்பு தெரியாது குதிரை தெரியாதுன்னு பார்த்தோம். ஆனால் இவங்களுக்கு இரும்பு தெரியும் குதிரையும் தெரியும். கால அளவுன்னு எடுத்துக்கிட்டால் 1500 600 வரைக்கும் கிமு. அதே போல் சான்றுகள் என்ன இருக்குது, வேதகால இலக்கியங்கள் தான், அதுதான் நமக்கு சான்றுகள். இவங்க பெருசாக அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் பற்றின சான்றுகள் எதுவும் நமக்கு கிடையாது. வேதகால இலக்கியங்கள் தான் நமக்கு இவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள். நகரத்தோட இயல்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கிராம நாகரிகமாக தான் இருந்திருக்கு. ரப்பா மொஹஞ்சதாரோ நகர நாகரிகம்னு பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிராம நாகரிகமாக இருந்திருக்கு. ஸோ ஆரியர்கள் வந்து இந்தியாவில் வாழ்ந்ததுக்கான வாழ்விடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ ரிக்வேதகால ஆரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாடோடிகள்னு சொல்லப்படுது. ஆரியர்கள் வந்து அடிப்படையில் மேய்ச்சல் சமூகத்தினராக தான் இருந்தாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேய்ச்சல் பண்ணுவாங்க. அப்புறம் விவசாயம் அப்படிங்கிறது அழித்து எரித்து விவசாயம் பண்ணுற முறை அப்படின்னு பார்த்தோம். அதில் இவங்களோட முக்கிய சொத்தே அவங்களுக்கு கால்நடைகள் தான். அவங்க வச்சிட்ருக்கிற கால்நடைகள் தான் அவங்களோட சொத்து. எந்த வீடு வாசல் காரு பங்களா இதெல்லாம் கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு இந்த மாதிரி கால்நடைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட முக்கிய சொத்து. ஆரியர்களோட முதன்மையான வாழ்விடம் பஞ்சாப். மத்திய ஆசியாவிலேருந்து வந்தாங்க. முதன்மையான வாழ்விடம் அவங்க எங்கே இருந்தாங்க, ஃபஸ்ட்டு பஞ்சாபில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த பஞ்சாப் பகுதி அப்படிங்கிறது ரிக்வேத காலத்தில் சப்த சிந்துன்னு சொல்லப்படுது. சப்த சிந்துனா என்ன, அந்த சப்த ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்களா 7 அப்படிங்கிறது. அதே மாதிரி சப்த சிந்து அப்படின்னா 7 ஆறுகள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இவங்களோட காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1000க்கு பின்னாடி ஆரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி நகர்ந்து போய் சிந்து கங்கை சமவெளியில் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட முதல் வாழ்விடம் பஞ்சாப். அதுக்கப்புறமா 1000க்கு பிறகு
ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் 1500லேருந்து 600ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆயிரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எங்கே நகர்ந்து போய் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சிந்து கங்கை சமவெளியில் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க குடியேறினதுக்கப்புறமா இவங்க இரும்பு கோடாரியை பயன்படுத்தினாங்க, இரும்பு கொழுமுனையை பயன்படுத்தினாங்க. ஸோ விவசாயத்துக்காக தான் இந்த கோடாரி மரத்தை வெட்டுறதுக்கு, கொழுமுனை பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை வந்து உழுறதுக்கு, இந்த மாதிரி வந்து கலப்பைன்னு சொல்லலாம். இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பையை வேளாண்மையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 1000க்கு அப்புறம் தான் இவங்க வந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியேறியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள் வந்து தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம். அப்படி ஒரு விஷயந்தான் இந்த 4 வேதங்கள் அப்படிங்கிறது. 4 வேதங்கள்னோடய நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரிக், யஜூர், சாம, அதர்வன. ஸோ நம்ம ஆவணா பழகக்கூடிய ஆரம்ப காலத்துலேருந்து இந்த வேதங்கள் நமக்கு நல்லாவே தூக்கத்தில் கேட்டாலும் ஞாபகம் இருக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் நமக்கு இருக்காது. ஸோ இந்த ரிக், யஜூர், சாம, அதர்வனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வேதங்கள் அப்படின்னாவே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதகால இலக்கியங்கள் வந்து 2 பிரிவுகளாக இருக்குது. ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. ஸ்ருதி, ஸ்மிருதி. ஸோ இந்த 2 பிரிவுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேதகால இலக்கியத்துக்கான சான்றுகள்னு சொல்லப்படுது. ஸ்ருதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேட்குறது. அதாவது அந்த சொல்கிற விஷயங்கள் வந்து கேட்குறது மட்டும்தான் இருக்கும். எந்த இடத்துலையும் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கான சான்றெல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்ருதி அப்படிங்கிறது ஒன்லி கேட்குறது மூலிமா, வாய்மொழி மூலிமா தான் அடுத்த தலைமுறைக்கு அது வந்து பாஸ் பண்ண முடியும். எதையும் எழுதி வச்சு அந்த விஷயத்த சொல்ல முடியாது. சொல்லப்போனால் கடவுள்கிட்ட வந்து வார்த்தையை வாங்கி அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, இந்த இதில் சொல்லியிருக்காங்க, புக்கில் வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து புனிதமானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ருதி அப்படிங்கிறது என்ன? எழுதப்படாத ஒரு விஷயம், ஒன்லி கேட்குறது மட்டும்தான். அதனால் அது புனிதமானவை, நிலையானவை, எந்த கேள்வியும் கேட்க முடியாத உண்மையாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறது மனுஷங்க வந்து ஒரு குரு இருக்கார் அப்படின்னா கடவுள்கிட்ட கேட்டு அதை வந்து முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட, இப்போ நமக்கு சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமி வந்து குறி சொல்லுது, நம்ம வந்து ஆப்போசிட்டில் யார் அதை பற்றி கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, சொல்லிவிட்டு அது வந்து கடவுள் சொன்னதாக நினச்சிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஸ்ருதி அப்படிங்கிறது. ஒன்லி கேட்குறது மட்டும்தான், எதுவும் எழுதி வைக்கிறது கிடையாது. ஸோ ஸ்ருதியோட உள்ளடக்கம் அப்படின்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபநிடதங்கள். ஸோ இதுதான் ஸ்ருதியோட உள்ளடக்கம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஸ்ருதி அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்? 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபநிடதங்கள். இதை தான் வந்து ஸ்ருதின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒன்லி கேட்டல் மட்டும்தான். இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் எழுதப்படலை. அதனால் அது கடவுள்கிட்ட இருந்து நேரடியாக வார்த்தையை வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்குறதா அந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியாத ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறது ஸ்ருதி. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஸ்மிருதி அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு இதிகாசம் அப்படிங்கிறது உட்காந்து ஒருத்தர் எழுதுவாங்க இல்லையா. அப்போ வால்மீகி அப்படிங்கிறவர் ராமாயணத்தை எழுதியிருப்பார். அதன் மூலிமா நம்ம படிக்கிறோம். அதில் இன்னும் வர அடுத்தது வந்து கம்பராமாயணம் எழுதும்போது கம்பர் எழுதின கம்பராமாயணம் அவர் ஒன்று எழுதியிருப்பார். ஸோ இந்த மாதிரி மாறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாறக்கூடியது அப்படிங்கிறது ஸ்மிருதின்னு சொல்லலாம். ஸ்மிருதி அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கக்கூடியது, எழுதப்பட்டது. ஆனால் அதே ஸ்ருதி வந்து எழுதப்படாதது. இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஸ்ருதியோட தன்மை அப்படிங்கிறது நிலையானவை கிடையாது. காலத்துக்கு ஏற்ற அந்த நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவை. எழுதுறது தானே, நம்ம என்ன கேட்குறோமோ அதை உட்காந்து எழுத வேண்டியது தான். ஸோ ஸ்ருதியோட உள்ளடக்கம் பார்த்தோம். இப்போ ஸ்மிருதியோட உள்ளடக்கம் அப்படின்னா இதிகாசம். ராமாயணம், மகாபாரதம்லாம் இதிகாசங்கள், புராணங்கள், ஆகமங்கள், தாந்திரீகங்கள், இது எல்லாமே வந்து ஸ்மிருதியில் உள்ளடக்கமாக இருக்கக்கூடியது. ஸோ ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது, என்ன உள்ளடக்கம் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதிலேயே கொடுத்துருப்பாங்க, இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வேத நூல்கள் வந்து நமக்கு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. ஸ்ருதியில் 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள்லாம் இருந்திருக்கு. ஸ்மிருதியில் பார்த்தீங்க இதிகாசம், புராணம், ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், சூத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. ஸோ இந்த மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதியில் குப்தர்கள் பார்க்கும்போது பார்த்துருப்போம் இல்லையா. அதே போல் நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின். என்ன அப்படின்னா இந்தியாவோட தேசிய குறிக்கோள் என்ன சொல்லுவோம்? சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும்பா அப்படின்னு நம்ம சொல்லோம்னா அந்த வாக்கியம் நமக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா உபநிடதத்துலேருந்து தான் வந்திருக்கு. இந்த உபநிடதம் நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோம், ஸ்ருதியில் பார்த்தோம். ஸ்ருதி அப்படிங்கிறது எழுதப்படாதது, உண்மையானது அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அப்போ நமக்கு வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது ஒரு உண்மையானது, உபநிடதங்கள்லேருந்து நமக்கு வந்திருக்கு. அதே போல் இவங்க தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
முக்கிய சான்று அப்படிங்கும்போது வேத காலத்தை அறிஞ்சிக்கிறது அப்படின்னா இரும்பு கருவிகள் மற்றும் மட்பாண்டங்கள் தான் வந்து தொல்பொருள் சான்றுகளாக இருக்குது. ஸோ பெருசாக இலக்கியங்கள் சொல்ல முடியும், பயன்படுத்தின பொருளை பற்றி சொல்ல முடியாது அப்படின்னு ஆரம்பத்திலே பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கருவிகள் மற்றும் மட்பாண்டங்கள் இது மட்டும்தான் மிக முக்கிய தொல்பொருள் சான்றுகளாக இருக்குது வேத காலத்தை பற்றி. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சிந்து, கங்கை இந்த பகுதிகளிலையும், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களையும் இந்த ஆய்விடங்களில் இருந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சிக்கப்பட்ட பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ வேத காலத்தையே வகைப்படுத்தியிருக்காங்க. வேத காலத்தோட 2 கட்டங்கள் அப்படின்னா ரிக் வேத காலம், பின் வேத காலம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் 1500லேருந்து 600 வரைக்கும் வேத காலம். அதையே 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்றும் தொடக்க வேத காலம்னு சொல்லலாம், அதை ரிக் வேத காலம்னு சொல்லலாம். எப்படி ஹராப்பா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் 2 ஒன்றுன்னு பார்த்தோம். அதே போல் இங்கே தொடக்க வேத காலம்னு சொல்லலாம், ரிக் வேத காலம்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே பின் வேத காலம் வந்துடுது. ஸோ இது 2க்கும் இடையில் என்னென்ன வித்தியாசங்கள் இருந்தது, இந்த பக்கத்தில் வாழ்ந்த மக்கள் என்னென்ன இது பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அதே மாதிரி பின் வேத காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம்னு சொல்லுவோம். சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழுன்னு சொல்லுது. இவங்களுக்கு ஒரே வரி தான். ஸோ நம்ம நிறைய பாடங்களில் நிறைய வரிகள் பார்த்தோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரே வரி தான், பாலி அப்படிங்கிற ஒரு வரி தான். அதாவது 6ல் ஒரு பங்கு மன்னருக்கு வந்து மக்களாக விருப்பப்பட்டு கொடுத்தது, காணிக்கையாக கொடுத்தது. அது காலப்போக்கில் அது வந்து வரியாக வசூல் பண்ண வரி அது தொடர்ந்து பண்ணுற மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த வரி அப்படிங்கிறது பாலி தான், 6ல் ஒரு பங்கு. ஒன்றும் மகசூலில் இல்லைன்னா கால்நடைகளில் அவங்க வந்து மக்கள் வந்து மன்னருக்கு பிரியப்பட்டு கொடுத்த வரி அது காணிக்கையாக கொடுத்தது. காலப்போக்கில் அது வரியாக மாறிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேதகால பண்பாடு எப்படி இருந்தது, அதாவது அரசியல், சமூகம் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது ரிக் வேத காலம், தொடக்க காலத்தை நம்ம ரிக் வேத காலம்னு சொல்லுவோம். ஸோ பின் வேத காலம் 1000க்கு மேலே அது பின் வேத காலம் அப்படின்னு ஆயிடுச்சு. ரிக்வேத கால அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ரத்த உறவு தான் அடிப்படையாக வச்சுருந்தது. ஃபஸ்ட்டு குலம்னு சொல்லுவோம், குலம் தான் குடும்பம்னு சொல்லலாம், குலம் இல்லை குடும்பம். ஸோ குலம் தான் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை அழகு, நம்ம கிராமம் அடிப்படை அழகுன்னு பார்த்துருப்போம். அதே போல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா குலம் அப்படிங்கிறது அரசியலோட, வேதகால அரசியலோட அடிப்படை அழகு குலம்னு சொல்லுவோம். இது நம்ம பார்த்திங்க அப்படின்னா கால வரிசைப்படுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குலம் அப்படிங்கிறது ஏறு வரிசையிலையும் கேட்கலாம், இறங்கு வரிசையிலையும் கேட்குறான். ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும், குலம் தான் வரும். ஸோ குலம் அப்படிங்கும்போது அதோட தலைவர் யார், குலபதி. குலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அரசியலோட அடிப்படை. அந்த குலத்தோட தலைவரை குலபதினு சொல்லுவோம். ஸோ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் தான் குலம். ஸோ ஒரு குடும்பமாக மட்டுமா இல்லை, பல குடும்பங்கள் இருக்கும். ஸோ அந்த இப்போ 100 கோடி மக்கள் 120 ஆச்சு, 140 ஆயிடுச்சு, மறுபடியும் அடுத்தது என்ன போகுன்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த ஒரு குடும்பம் பல குடும்பம் ஆயிடுச்சு. அந்த பல குடும்பம் சேர்ந்தது தான் கிராமம். ஸோ அந்த கிராமத்துக்கு ஒரு தலைவர் வேணும், அவர் தான் கிராமணி. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், கிராமத்தோட தலைவர் தான் கிராமணி. ஏன்னா நமக்கு ஒரு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டிருக்காங்க, வேற ஒருத்தரை கொடுத்து கேட்டிருக்காங்க, ஆனால் அது தப்பு. கிராமத்தின் தலைவர் தான் கிராமணி இங்கே கொடுத்துருக்காங்க இது. ஸோ அதே மாதிரி இந்த பல குடும்பங்கள் சேர்ந்து கிராமமாக உருவாச்சு. அதே மாதிரி கிராமம் அப்படிங்கிறது ஒரு கிராமம் தான் இருக்குமா, இல்லை, பல கிராமங்கள் இருக்கும். ஸோ அந்த பல கிராமங்கள் சேர்ந்தது விஷுன்னு சொல்லுவோம். அதை ஆட்சி பண்ணக்கூடிய தலைவரை பார்த்தீங்க அப்படின்னா விஷயபதினு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு குலம் பார்த்தோம், அதோட தலைவர் குலபதி. அடுத்தது கிராமம் பார்த்தோம், கிராமத்தோட தலைவர் கிராமணி. அடுத்ததாக அந்த பல கிராமங்கள் இணைஞ்சது அந்த விஷோட தளபதி விஷயபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல விஷு சேர்ந்தது, பல கிராமங்கள் இருக்கு இல்லையா, அந்த பல கிராமங்கள் சேர்ந்தது இனக்குழுவாக உருவாகுது. அந்த இனக்குழுவை ஜனான்னு சொல்லலாம். ஸோ ஜனா அப்படிங்கிறதும் நமக்கு இனக்குழுன்னு சொல்லுவோம். பல ஜனா சேர்ந்தது பல விஷ் சேர்ந்தது தான் ஜனா. ஸோ அந்த ஜனாவோட தலைவர் ராஜன். ராஜனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஜனசிய கோபா, மக்களோட பாதுகாவலர், ஜனநாயகன் மாதிரி, மக்களின் நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜனசிய கோபானா மக்களோட பாதுகாவலர். இது யார், ராஜனை தான் இப்படி சொல்லுவோம். ஜனாவோட தலைவர் இருக்கிறார் இல்லையா ராஜன், அவரை இன்னொரு பேர் சொல்லி அழைக்கக்கூடியது தான் இது. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இனக்குழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா ராஷ்டிரங்களாக ஆயிடுது. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் பார்த்திங்க அப்படின்னா ராஷ்டிரங்கள்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு குலம் பார்த்தோம், கிராமம் பார்த்தோம், விஷ் பார்த்தோம், ஜனா பார்த்தோம். ஸோ இந்த ஜனா இறுதியாக என்னவா ஆகுது அப்படின்னா ராஷ்டிரங்களாக மாறிடுது. ஸோ இந்த முக்கிய இனக்குழுக்கள் யார்? இந்த இனக்குழுக்களோட அரசுகள் அப்படின்னா பரதர், மத்சயர், புரு. ஸோ இதுதான் முக்கிய இனக்குழு அரசுகள்னு சொல்ல முடியும். அடுத்ததாக அரசர். ஸோ அரசரோட அதிகாரம் அப்படிங்கிறது தன்னிச்சையானது கிடையாது. இந்த இனக்குழுக்கள் பார்த்தோம் இல்லையா, ஜனான்னு சொல்லி, அந்த ஜனாவில் யார் யார் இருந்தாங்க? பரதர், மத்சயர், புரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த அரசரோட அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விதாதா அப்படிங்கிறது மிக பழமையான இனக்குழுன்னு சொல்லப்படுது. அரசரோட அதிகாரம் தன்னிச்சையானது கிடையாது, இனக்குழு மன்றங்களால் கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த முக்கிய மன்றங்கள், இனக்குழு மன்றங்கள் என்ன அப்படின்னா விதாதா, சபா, சமிதி மற்றும் கனா. ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கிய மன்றங்கள். இந்த மன்றங்களால் அந்த அரசோட அதிகாரம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததாக சொல்லப்படுது. அதே போல் விதாதா, சபா, சமிதி, கனா இதில் பார்த்திங்க அப்படின்னா மிக பழமையானது அப்படின்னா விதாதாவை தான் சொல்லுவோம். இந்த மன்றம் தான் மிக பழமையான மன்றம். அதே போல் வேதகால அதிகாரிகளும் பின்வேதகால மாற்றங்களும் அப்படின்னு பார்க்கலாம். அரசரோட உதவியாளர்கள் யார் யார் இருந்தாங்க? புரோகிதர் அப்படிங்கிறவர் இருந்தார். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர், தலைமை குரு புரோகிதர் அப்படிங்கிறது. இன்னொருத்தர் இருந்தார் அரசருக்கு உதவியாக, சேனானின்னு சொல்லுவார். அவர் சேனானி அப்படிங்கிறது படை தளபதி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல், பொருளாதாரம், இராணுவம் இது சார்ந்த உதவிகள் இவர் தான் கொடுப்பாரு அரசருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசரோட உதவியாளர்கள்னு சொல்லுவோம். புரோகிதர் ஒன்று, சேனானி ஒன்று. ஸோ அவங்களோட வேலைகள் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இதோட அரசியல் மாற்றம் அப்படின்னா வேத காலத்தோட அரசியல் மாற்றம் அப்படிங்கும்போது ஆரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை யமுனை சமவெளிக்கு நகர்ந்த போது, இவங்க ஃபஸ்ட்டு கங்கை சிந்து அங்கே இருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கே பஞ்சாப்லேருந்து அங்கே வந்தாங்க. அங்கேருந்து இப்போ அடுத்தது எங்கே நகர்றாங்க அப்படின்னா கங்கை யமுனை சமவெளிக்கு நகர்றாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு போனோடனே அந்த இனக்குழு என்னமா மாறிடுது அப்படின்னா பிரதேச அரசுகளாக மாறிடுது. ஒரு பிரதேச அரசுகள் அப்படின்னு வரும்போது பின்வேத காலத்தில் பரம்பரை அரசுமே ஒன்றும் ஆரம்பிக்குது. அரசரோட அதிகாரங்கள் அப்போ அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. சடங்குகள் அப்படிங்கும்போது தனது நிலையை வலுப்படுத்துறதுக்காக யாகங்கள், சடங்குகள் இது எல்லாமே அப்போ தான் ஆரம்பிக்குது. இவங்க கங்கை யமுனை சமவெளிக்கு நகர போது பிரதேச அரசாக மாறிடுறாங்க. அப்போ மன்னரோட அதிகாரம் அதிகரிக்குது. அதிகாரம் அதிகரிக்கும் போது அதுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வந்துடுது. யாகங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அஸ்வமேத யாகம்லாம் இந்த குப்தர் பார்க்கும்போது பார்த்துருப்போம். இந்த மன்னர்கள் நிறைய வெற்றிகள் இது பண்ணுறதுக்காக இந்த குதிரையை வச்சு பண்ணுற யாகம் அப்படின்னு. ஸோ இந்த அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம் இதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சடங்குகள் அப்படிங்கும்போது. அடுத்ததான் நிர்வாக அமைப்புகளோட வீழ்ச்சி என்னவா ஆச்சு அப்படின்னா இப்படி மாறும்போது இந்த பிரதேச அரசுகளாக ஆகுது. அதிகாரம் கூடுது அரசர்களுக்கு அப்படிங்கும்போது காலப்போக்கில் எல்லாம் மாறுது. இதுக்கு முன்னாடி மன்றங்களுக்கு கீழே அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பின்வேத காலம் அப்படின்னு வரும்போது அந்த சபா, சமிதி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் அதோட முக்கியத்துவத்தை இழக்க ஆரம்பிச்சிருது. இந்த விதாதா அப்படிங்கிறது ரொம்ப பழமையானதுன்னு பார்த்தா அந்த மன்றம், இனக்குழுவோட மன்றம் அதெல்லாம் காணாமையே போயிடுது. பின்னாடி காலத்தில் இந்த அரசர்கள் அப்படி மாறும்போது அப்படியே காணாமையே போயிடுது அந்த இடம்லாம். அடுத்தது ஜனபதங்கள், அதாவது இனக்குழுக்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது ராஷ்டிரங்கள்னு சொல்லக்கூடிய ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள்னு சொல்லலாம். பல இனக்குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டதை தான் ராஷ்டிரங்கள்னு சொல்லுவோம். ஜனா இருக்கு இல்லையா, அந்த பல ஜனா சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜனபதங்களாக மாறுது அல்லது ராஷ்டிரங்களாக உருவாகுது. ஸோ பாலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்லையே பார்த்தா ஒரே வரி எப்படின்னு. பாலின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரிக்வேத காலத்தில் மக்களாக தானாக மனசு வழங்கிய காணிக்கையாக இருந்தது. அது பின்னாடி வேத காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரியாக மாற்றப்பட்டு முறையாகவே வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கிய அரசுகள் அப்படிங்கும்போது பின் வேத காலத்தில் குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் இந்த மாதிரி இருக்கிறது தான் முக்கிய அரசுகளாக இருக்குது. புதிய நகரங்களும் தோன்ற ஆரம்பிக்குது. அந்த பின் வேத காலம் அப்படிங்கும்போது புதிய நகரங்கள் தோன்றுது. அரசுகள் எப்படி ஆகுது, குரு மற்றும் பாஞ்சால அரசுகளாக செழித்தோங்க ஆரம்பிக்குது. புதிய நகரங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா இந்த மாதிரி நகரங்கள் எல்லாமே இங்கே தான் அந்த பின் வேத காலத்தில் தான் உருவாகுது. நமக்கு இப்போயே தெரிஞ்சுக்கலாம், இந்த அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுராவில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பின் வேத காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ இந்த பாலி ஒரு வரின்னு பார்த்து 6ல் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் விருப்பப்பட்டு கொடுத்தது தொடக்க காலத்தில், ரிக்வேத காலத்தில். அது பின்வேத காலத்தில் வரியாக மாறிடுச்சு. வரி கட்டுறவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் இதை கொடுக்காம இருந்தால் இன்றைக்கி நம்ம அதை அழுக வேண்டியது இல்லையே அப்படின்னு. சரி, ஓகே. சமூக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேதகால சமூகம் அப்படிங்கிறது தந்தை வழி சமூகமாக தான் இருந்துச்சு. அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா தந்தை வழி தான் சமூகம் இருந்திருக்கு. வேதகால சமூகமே தந்தை வழியில் தான் இருந்திருக்கு. ஆரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து இந்த அமெரிக்காவில் சொல்லுவாங்களே கருப்பினர்கள் வெள்ளையர்கள், அங்கே அது இங்கேயே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆரியர்கள் வந்து தங்களை வந்து வெள்ளை நிற தோல் கொண்டவர்களாக அவங்களே கருதிக்கிட்டாங்க. அதே போல் இந்த கருப்பு நிற ஆரியர் அல்லாதவர்கள், கருப்பு நிறத்தில் இருக்காத ஆரியர் அல்லாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து தசயுக்கள், தாசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறவங்க ஆரியர்கள். கருப்பு நிறத்தில் இல்லாத ஆரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை என்னவா சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா தசயுக்கள், தாசர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த தொடக்க வேத காலத்தில் பார்த்திங்கன்னா சமூகத்தில் 3 பிரிவுகள் தான் இருந்தது. ஒன்று பொதுமக்கள், அவங்கள விஷன்னு சொல்லுவோம். இன்னொன்று சத்திரியர்கள், போர் வீரர்கள்னு சொல்லுவோம். அடுத்தது பிராமணர்கள், மத குருமார்கள்னு சொல்லுவோம். இந்த 3 தான் தொடக்க வேத காலத்தில் இருந்துச்சு. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் ஆரியர் அல்லாதவங்களும் சமூகத்தில் சேர்க்கப்பட்டாங்க. இதுதான் 4வது வர்ணமாக வர ஆரம்பித்தது பின் வேத காலத்தில். அந்த 4வது வர்ணமும் நல்லா திறமையாக வேலை செய்யக்கூடியவங்க. அவங்க யாருன்னா சூத்திரர்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 4 வர்ணங்கள். தொடக்கத்தில் 3 வர்ணமாக இருந்தது. அந்த பின்னாடி பின் வேத காலத்தில் 4ஆக மாறிடுச்சு. ஒன்று பிராமணர், இன்னொன்று சத்திரியர், இன்னொன்று வைசியர், இன்னொரு சூத்திரர். இந்த சூத்திரர் அப்படிங்கிறது நல்ல திறமையாக வேலை செய்யக்கூடியவங்க. பிராமணர்கள் யாருன்னு பார்த்தோம், மத குருமார்கள்னு பார்த்தோம். சத்திரியர்கள் போர் வீரர்கள்னு பார்த்தோம். வைசியர்கள் நில உடைமையாளர்கள் அல்லது வணிகர்கள்னு சொல்லுவோம். அடுத்ததாக சூத்திரர்கள், இவங்க வந்து நல்ல வேலை திறன் கொண்ட பணியாளர்கள்னு சொல்லுவோம். இந்த 4 வர்ண அமைப்பு பின்வேத காலத்தில் ஆரம்பிக்குது. சான்றுகள் அப்படின்னு இந்த வேத காலத்துக்கான சான்றுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேத காலத்துக்கான சான்றுகள் அப்படின்னா இலக்கிய சான்று தான் அதிகமாக இருக்குது. தொல்பொருள் சான்றுகள் குறைவாக இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மட்பாண்டமும் இரும்பும் இது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். வேறு எதுவுமே நம்ம தொல்பொருள் சான்று எதுவும் கிடையாது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க. வேத காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சான்று என்ன, இலக்கிய சான்று மட்டும்தான். தொல்பொருள் சான்று அப்படிங்கிறது குறைவு, அதிகமாக இல்லை. நாம் இங்கே புக்கில் பார்த்ததே 2 விஷயந்தான். ஸோ அது ஒரு புக் பேக் கொஸ்டின். சரியான கூற்றில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அதே மாதிரி ரிக்வேத காலத்தில் பெண்களோட நிலை தொடக்க காலத்தில் சூப்பராக இருந்திருக்கு. அதே பின்னாடி வரும்போது எல்லாம் அப்படியே போயிடுச்சு. சரி, ஓகே. பெண்களோட நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிக் வேத காலத்தில் பெண்கள் ஓரளவு சுதந்திரம் பெற்றிருந்தார். மனைவி அப்படிங்கிறவங்க குடும்பத்தோட தலைவியாக மதிக்கப்பட்டாங்க. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கணவரோடு சேர்ந்து சடங்குகளையும் நடத்தியிருக்காங்க. குழந்தை திருமணம் அப்படிங்கிற ஒன்று ரிக்வேத காலத்தில் இல்லை. நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா இது நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. குழந்தை திருமணம் கிடையாது, உடன்கட்டை ஏறுதலும் கிடையாது. நமக்கு குப்தர்களில் உடன்கட்டை ஏறுதல் இருந்தது, பட் இங்கே கிடையாது. குழந்தை திருமணம் ரிக்வேத காலத்தில் கிடையாது, உடன்கட்டை ஏறுதல் கிடையாது. ஓரளவுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே போல் கைம்பெண் மறுமணமும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த விதவைகளுக்கான மறுமணம் அப்படிங்கிறது தொடக்க வேத காலத்தில் இருந்தது, பின்னாடி இல்லை. பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது. அது வந்து ஸ்டார்டிங்லேயே மறுக்கப்பட்டிருக்கு. தந்தை வழி, அதாவது பெற்றோரிடத்திலிருந்து சொத்து அப்படிங்கிறது பெண்களுக்கு கிடையாது. ரிக்வேத காலத்துலேயே அது கிடையாது. அதே மாதிரி பெண்களோட நிலை அப்படிங்கிறது பின் வேத காலம். இப்போ பார்த்தது தொடக்க வேத காலத்தில். அடுத்ததாக பின் வேத காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்கள் வந்து சமூகத்தோட அந்த நிலை குறைய ஆரம்பிக்குது. சடங்குகளாக எதுவும் நடத்தப்படுறதில்ல. அதே மாதிரி திருமண விதிகள் வந்து ரொம்ப இறுக்கமாக மாறிடுது. பலதார மனம் அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்குது. அவங்க விதவைகள் மறுமணம் அப்படிங்கிறது தொடக்க காலத்தில் இருந்துச்சு, ஆனால் பிற்காலத்தில் அது ஊக்குவிக்கப்படலை. அதே போல் பெண்களுக்கு கல்வி கூட மறுக்கப்பட்டுச்சு. கலப்பு திருமணமும் நிராகரிக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே நமக்கு பின் வேத காலத்தில் நடந்தது. தொடக்க காலத்தில் அந்த வேதங்கள் வரும்போது கூட இருந்தது. பின்னாடி இதையெல்லாம் யார் மாற்றினாங்கன்னு தெரியல. ஸோ அந்த பின்வேத காலத்தில் அப்படியெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. அடுத்ததாக பொருளாதார வாழ்க்கை. ஸோ வேத காலத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்தது? முக்கிய தொழில் கால்நடை மேய்ச்சல் மற்றும் வேளாண்மை கலந்த பொருளாதாரம்னு சொல்லலாம். விலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குதிரை, பசு, ஆடு, காளை மற்றும் நாய், இது எல்லாமே விலங்குகளில் சொல்லப்படுது. நம்ம குதிரை அங்கே தெரியாது. ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி குதிரை தெரியாது. ஆரியர்கள் வந்ததுக்கப்புறம் தான் வேத காலம். வேத காலத்தில் நமக்கு குதிரையும் இருக்குது, இரும்பும் இருக்குது.
சிந்துவெளி நாகரிகத்தில் இது ரெண்டுமே கிடையாது. அதே போல் பயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரியர்களோட முதன்மை பயிர் அப்படின்னா பார்லி தான், ஏவான்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அவங்களோட முதன்மை வேளாண்மை பொருள். கைவினை தொழில் இருக்குது. அதை தேர்கள் செய்கிறது, மட்பானம் செய்கிறது, உலோக வேலை, தோல் வேலை மற்றும் துணி நெய்கிறது, இந்த மாதிரி கைவினை வேலைகளும் இருக்குது. கால்நடை மேய்க்கிறது முக்கியம், வேளாண்மை இருந்திருக்கு, வேளாண்மையோடு சேர்ந்து இந்த தொழில்களும் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிக்வேத காலத்தோட மட்பாண்டங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள். இதுவே ரிக்வேத பின்னாடி வேத காலம் இருக்குல்லையே, அது அப்படின்னு கொஞ்சம் மாறும். அதில் பெயிண்டிங் அடித்த மாதிரி இருக்கும். அது ரெண்டும் வித்தியாசப்படுறது இந்த மட்பாண்டங்கள் மூலயமா அந்த காலத்தை வித்தியாசப்படுத்தி சொல்லலாம். இந்த ரிக்வேத காலத்தில் பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பயிர்கள் பார்த்திங்க அப்படின்னா கோதுமை, பருத்தி இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்லி தான் இவங்க முதன்மையாக பயிரிடுறாங்க. முதன்மையாக அவங்க பயிரிடுறது பார்லி தான். கோதுமை, பருத்தி பற்றி இவங்க அறியலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிந்துவெளியில் இதெல்லாம் நம்ம படித்தோம். அதுக்கு அடுத்தது வந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பின் வேத காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நெல், கோதுமை, பார்லி இதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க. பின் வேத காலத்தில் நான் சொல்கிறது, இதுக்கு முன்னாடி சொன்னது ரிக்வேத கால பயிர்கள் பற்றி சொன்னோம். பின் வேத காலம் வரும்போது நெல்லே வந்துடுச்சு. நெல், கோதுமை, பார்லி ஸோ இதெல்லாம் பயிரிடப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு இருபோக சாகுபடி செய்யக்கூடிய நடைமுறையும் இருந்திருக்கு. புதிய விலங்குகள் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல யானை பார்க்கல. இந்த பின் வேத காலத்தில் யானைகளும் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. யானைகள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் ரிக்வேத காலத்தில் அந்த மட்பாண்டம் அப்படிங்கிறது பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டம் அப்படின்னு பார்த்தோம். அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பின் வேத காலத்தில் மட்பாண்டங்கள்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு. ஸோ இது ரெண்டும் நம்ம கவனிக்கணும். அதே போல் இந்த வேத காலங்கள்னு எடுத்துக்கிட்டால் முன்னாடி என்னென்ன இருந்தது, பின் வேத காலத்தில் என்ன இருந்தது நம்ம வேறுபடுத்தி நமக்குள்ளேயே நம்ம படிக்கும்போது சொல்லி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த காலத்தில் இது நடந்தது, இந்த காலத்தில் இது நடக்கலை அப்படிங்கிறது தெரியும். அட்டவணைப்படுத்தி நம்ம எழுதி ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வணிகம். ஸோ வணிகம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. உபரி உற்பத்தி காரணமாக வணிகம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. வணிகம் பெருக ஆரம்பிக்கும் போது பண்டமாற்று முறை அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. வணிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்க நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. தங்க நாணயம், வெள்ளி நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தங்க நாணயம் அப்படிங்கிறது நிஷ்கா, சத்மனா இதையெல்லாம் தங்க நாணயங்கள்னு சொல்லுவோம். வேத காலத்தில் வணிகத்தில் தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் இருக்குது. அந்த வெள்ளி நாணயத்துக்கும் தங்க நாணயத்துக்கும் என்ன பேர் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிஷ்கா, சத்மனா அப்படிங்கிறது தங்க நாணயம். அதே போல் கிருஷ்ணாலா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம். கிருஷ்ணாவோட ஒய்ஃபு நமக்கு கடவுள் கிருஷ்ணரோட மனைவி மகாலட்சுமின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வெள்ளி தான் கொடுத்துருக்காங்க, தங்கத்தை கொடுக்கல அவருக்கு. ஸோ தங்கத்தை ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் தங்கம்னா ஹிரண்யா, இரும்புனா ஷியாமா, தாமிரம் அல்லது செம்பு இதை அயாசுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது கொஸ்டினில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். மதம். அடுத்ததாக மத நம்பிக்கைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ மத நம்பிக்கை அப்படிங்கும்போது தொடக்க வேத காலம் ரிக்வேதம் இல்லையா. ஸோ அது எப்படி இருந்தது, இயற்கை கடவுளை வழிபட்டாங்க. பிருத்வினா என்ன, நிலம், அக்னி நெருப்பு, வாயு காற்று, வருணன்னா மலை, இந்திரன்னா இடி. ஸோ இந்த இயற்கை கடவுளை தான் தொடக்க வேத காலத்தில் வணங்கியிருக்காங்க. அப்போ தொடக்க வேத காலத்தில் பெண் தெய்வங்கள் இருந்தாங்க. அதிதி உஷான்னு சொல்லுவாங்க. அதிதி உஷா அப்படிங்கிறது ரிக்வேத காலத்தில் இருந்த பெண் தெய்வங்கள். ஸோ நமக்கு தாய் வழி வழிபாடு இருந்துச்சு, பெண் தெய்வ வழிபாடு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அங்கே சிந்துவெளி நாகரிகத்திலே பார்த்தோம். இவங்க ஓரளவுக்கு தான் இந்த பெண் தெய்வம் வழங்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க ரிக்வேதம் அப்படின்னு வரும்போது. இங்கே வழிபாட்டு முறை அப்படிங்கிறது மந்திரங்களை ஓதுறது, கோவிலோ சிலை வழிபாடோ கிடையாது. எப்போது தொடக்க வேத காலம் ரிக்வேத காலத்தில் நமக்கு கோயிலும் கிடையாது, சிலை வழிபாடும் கிடையாது. ஒன்லி மந்திரம்தான், வேதங்கள் மட்டும் ஓதுறது தான். அதுதான் அவங்களோட வழிபாடாகவே இருந்திருக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா
இந்திரன், அக்னி இவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க. இந்த இயற்கையை வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, இயற்கை கடவுளை வழிபட்டாங்க. ஸோ இந்திரன், அக்னி இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் போயிடுச்சு. அப்புறம் தான் யார் உள்ளே வராங்க, மும்மூர்த்திகள் வராங்க. மும்மூர்த்திகள் வந்து முக்கியத்துவம் பெறுறாங்க. பின் வேத காலத்தில், ரிக் வேத காலத்தில் இயற்கை மட்டும்தான் இருக்குது. பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய அதிதி, உஷா இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. பின் வேத காலத்தில் தான் பார்த்தீங்க இவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவத்தை இழந்து மும்மூர்த்திகள் அப்படிங்கிறவங்க உள்ளே வராங்க. மும்மூர்த்திகளை படைப்பவரை பிரஜாபதினு சொல்கிறாங்க. விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அழிப்பவர். ஸோ இவங்களை தான் ஃபஸ்ட்டு பின் வேத காலத்தில் முக்கியத்துவம் பெறுறாங்க. இவங்க மூலியமாக தான் வேள்விகள், சடங்குகள் இதெல்லாமே விரிவடைய ஆரம்பிக்குது, செலவும் அதிகமாகுது. அடுத்தது கல்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். கல்வின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருகுல முறை தான். ஸோ இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின். நம்ம பண்டைய பழங்கால கற்றல் முறை அப்படிங்கிறது குருகுல கல்வி அப்படிங்கிறது ஒரு புக் பேக் கொஸ்டின். வேதகால கல்வி முறையை நம்ம குருகுல கல்வின்னு சொல்லுவோம். இந்த குருகுல கல்வி தான் பழங்காலத்தில் கற்றல் முறையாக இருந்தது. குருகுலம் அப்படின்னாவே சமஸ்கிருத சொல். குரு அப்படிங்கிறது ஆசிரியர், குலம் அப்படிங்கிறது வீடு. ஸோ அவரோட வீட்டிலையே தங்கி அவருக்கு சேவை செஞ்சு, நம்ம இந்த பழைய படமெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த அரசர்கள் படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்தோன்னா அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு இந்த படிக்க வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி குருகுலம் அப்படிங்கிறது அங்கே போய் படிக்கிறது தான். அங்கேயே தங்கி அவங்களுக்கு சேவகம் செஞ்சு அங்கேயே கடைசியாக காணிக்கை கொடுத்துட்டு வர்றதா பார்த்தீங்க அப்படின்னா குருகுலம்னு சொல்லுவோம். சமஸ்கிருத சொல் குருகுலம் அப்படிங்கிறது. குருவோட வீட்டில் தங்கி கல்வி பயில்ற முறை இது பழங்கால கற்றல் முறைன்னு சொல்லுவோம். இதில் வந்து வாய் வழியாக தான் வந்து அவங்க வந்து கற்றுக்க முடியும். மனப்பாடம் தான் செஞ்சுக்கணும். குரு சொல்கிறத கவனித்து மனப்பாடம் தான் செஞ்சுக்கணும். எழுதுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பாடங்கள் என்ன பாடங்கள் இருந்துச்சுன்னா 4 வேதங்கள் இருந்தது, இதிகாசங்கள் இருந்தது. 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறை, ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்தி. ஸோ இதெல்லாம் தான் குருகுல கல்வியில் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் இது யாருக்கு அப்படின்னா இரு பிறப்பாளர்கள் மட்டும்தான். ஒன்றும் சத்திரியர்கள் இல்லை அந்த பிராமணர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க பயிலிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த இரு பிறப்பாளர்களில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்கு அப்படிங்கிறது பொதுக்கல்வி மறுக்கப்பட்டுச்சு. நம்ம இதை வந்து முன்னாடியே பெண்களோட நிலையிலேயே பார்த்தோம். அதில் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பொதுக்கல்வி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரமங்கள், அதாவது பின்வேத கால இறுதியோட ஒரு மனிதனோட வாழ்நாள் அப்படிங்கிறது 4 நிலையாக பிரிக்கப்பட்டுருச்சு. அதை 4 ஆசிரமங்கள்னு சொல்லுவோம். ஒன்று பிரம்மச்சரியம், கல்வி கற்கும் மாணவ பருவத்தை பிரம்மச்சரியம்னு சொல்லுவோம். இன்னொன்று கிரகஸ்தம், திருமணமான வாழ்க்கை. ஸோ இல்லற கலைமுறைகளை செய்கிறதுக்கான கிரகஸ்தம். வனப்பிரஸ்தம், இது பார்த்திங்க அப்படின்னா காடுகளுக்கு போய் தவம் செய்கிறது, ஓய்வு பெறும் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா சந்நியாசம். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மோட்சம் அல்லது வீடு பேர் அடைவதற்காக அனைத்தையும் துறந்து துறவற வாழ்க்கையை மேற்கொள்வது தான் சந்நியாசம். எப்பா சாமி சன்னியாசம் போயிடலான்னு சொல்லுவாங்களே. ஸோ அது வந்து கடைசியாக நடக்கிறது 4 அது எப்போனா பின் வேத காலத்தோட இறுதியில் நடந்தது. அடுத்தது நம்ம விஷயத்துக்கு வந்துட்டோம். தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நிலவிய பண்பாடு. ஸோ பெருங்கற்கால பண்பாடு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாடமே பெருங்கற்காலம். தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம், வட இந்தியாவில் வேதகாலம். வேதகாலத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கும் போது செம்பு காலம். மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலத்தில் பயன்படுத்திய காலம். அந்த கல் தான் வந்து அந்த இது சொன்னோம் இல்லையா, அந்த இறந்தவங்களை புதைக்கும் போது பக்கத்தில் வச்சு மூடுறது அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காக. ஸோ அந்த மாதிரி செம்பையும் கல்லையும் பயன்படுத்தின ஒரே காலகட்டத்தை செம்பு காலம்னு சொல்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வட இந்தியாவோட தொடக்க வேத காலத்தோட ஒத்து போகுது. இந்த செம்பு கால பண்பாடு வேத காலத்தோட ஒத்து போகுது. தொடக்க வேத காலம் அதாவது ரிக்கு. ஸோ ரிக் வேத காலத்தோட எங்கே ஒத்து போகுது, செம்பு கால பண்பாடு ஒத்து போகுது. அதே மாதிரி சமகாலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட இந்தியாவோட பின்னாடி வேத காலமும் தென்னிந்தியாவோட இரும்பு காலமும் சமகாலத்தவை. நல்லா கவனிச்சுக்கோங்க. செம்பு காலம் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க வேத காலத்தோட ஒத்து போகுது. சமகாலம்னு எடுத்துக்கிட்டோம்னா பின்னாடி வேத காலத்தோட இரும்பு காலம் ஒத்து போகுது தென்னிந்தியாவில். ஸோ இதுதான் நமக்கு தென்னிந்தியாவுக்கு வட இந்தியாவுக்கு என்ன கால ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பெருங்கற்காலம், ஸோ இரும்பு காலத்தோட முடிவில், இரும்பு காலம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட முடிவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பெருங்கற்காலத்துக்குள்ளே வராங்க. அதாவது 600 கிமு 600லேருந்து கிபி 100 அப்படிங்கிறது நமக்கு பெருங்கற்காலம்னு சொல்லப்படுது.
அதே போல் பெயர் காரணம், இறந்தவங்களை புதைத்த இடங்களை மூடுறதற்காக தான் இந்த பெரிய கற்களை பயன்படுத்தினாங்க. இதுதான் பெருங்கற்காலம்னு சொல்லுவோம். பெருங்கற்காலம் ஏன் பெயர் வந்துச்சு நான் முதல்லயே சொல்லிட்டேன். இறந்தவங்களை புதைக்கும் போது அதை மூடுறதுக்கு சைடில் வைக்கிறதுக்கு அந்த கல்லை யூஸ் பண்ணாங்க. அதனால தான் தென்னிந்தியாவோட பெருங்கற்காலம்னு பார்த்தோம். இந்த பேர் இதுக்காக தான் வந்துச்சு. வேதங்களை படித்ததுனால வேதகாலம் ஆயிடுச்சு. இதுக்கு சங்ககால தொடர்பு இருக்கா அப்படின்னா தமிழகத்தோட பெருங்கற்காலம் அப்படிங்கிறது சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோட ஒத்து போகுது. மட்பாண்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இக்காலத்தோட முக்கிய அடையாளமே, இந்த பெருங்கற்காலத்தோட முக்கிய அடையாளம் என்ன சொல்லுவோம், கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் தான். இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின்ல இருக்குது. பெருங்கற்காலத்தோட சிறப்பு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், முக்கிய அடையாளம் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டத்தை சொல்லலாம். அதே போல் தமிழகத்தில் பெருங்கற்கால அல்லது இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நம்ம தொல்லியல் ஆய்விடங்களும் அதோட மாவட்டங்களும் எப்படி சிந்துவெளி நாகரிகம் எந்த நதிக்கரையில் தோன்றுச்சு, என்னென்ன தலங்கள் இருந்தது, அது எந்தெந்த மாவட்டங்களில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கும் போது எந்தெந்த ஆய்வு தலங்கள் இருக்குது, தொல்லியல் ஆய்விடங்கள் இருக்குது, அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது, முக்கியமாக அங்கே என்னென்ன பொருள்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக அதை நம்ம பொறுத்துக்களை போட்டுருவாங்க. ஸோ ஆதிச்சநல்லூர்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டினாகவே கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே முக்கியமாக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முதுமக்கள் தாலின்னு சொல்லுவோம். ஸோ முதுமக்கள் தாலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆதிச்சநல்லூரில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மட்பாண்டங்கள் அப்படிங்கிறது பெருங்கற்காலத்திற்கே உரிய கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் தான் இங்கே கிடச்சிருக்கு. இரும்பு கருவிகள்னு எடுத்துக்கிட்டோன்னா குத்துவாள், கத்தி, ஈட்டி மற்றும் அம்பு, இந்த மாதிரி ஆயுதங்கள் இரும்பு கருவிகள் அப்படிங்கிற இதில் எடுக்கப்பட்டிருக்கு. இது மக்கள் இரும்போட பயனை நன்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆபரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் இருந்திருக்கு. இப்போ ஆதிச்சநல்லூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தங்க ஆபரணங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டினை, பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்கல உருவங்கள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா புலி, யானை, மான் மற்றும் வீட்டு விலங்குகளோட வெண்கலத்தான உருவங்கள் ஆதிச்சநல்லூரில் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கீழடி, சிவகங்கை மாவட்டம். ஸோ கீழடி எங்கே இருக்குது, நமக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, திருபுவனம் தாலுக்காவில் இருக்குது. ஸோ கீழடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகர நாகரிகம்னு சொல்லலாம். கீழடி நமக்கு நகர நாகரிகம், செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட வடிகால் அமைப்பு. ஸோ இதை நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம், எங்கே, சிந்துவெளி நாகரிகத்தில். ஸோ அந்த அமைப்பு நமக்கு கீழடியில் இருக்குது. அதனால் இது நகர நாகரிகம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எழுத்து முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, நமக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சித்திர எழுத்துக்கள்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது நிறைய மட்பாண்டங்களில் பொறிக்கப்பட்ட அந்த இது நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி கண்டறியப்பட்ட பொருள்கள் கீழடியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்ணாடி மணி, செம்மணி, வெண்கல் படிகம் இதெல்லாம் கிடச்சிருக்கு. முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருள்கள், சங்கு வளையல், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை கிடச்சிருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு பகடைன்னு கொடுத்து கீழடின்னு கொடுத்துருக்காங்க பொறுத்துகளை. அதே போல் காலக்கணிப்பு. ஸோ 2017 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிக் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு இங்கேருந்து 2 மாதிரிகள் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த பார்த்தீங்க அப்படின்னா அதன்படி காலம் அப்படிங்கிறது, அந்த பொருளோட காலம் அப்படிங்கிறது கிமு 200 அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சமீபத்திய ஆய்வுகள் பார்த்திங்க அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி மேலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த பொருள் அனுப்பினது அப்படின்னு சொல்லி சமீபத்திய ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு. வணிக தொடர்பு, கீழடியிலேருந்து கிடைச்ச அந்த பொருள்களை வச்சு வணிக தொடர்பு எங்கே இருந்தது அப்படின்னா ரோம் நாட்டை சேர்ந்த தொல்பொருள் கிடைச்சிருக்கு. ஸோ இதன் மூலிமா நமக்கு பண்டைய தமிழத்துக்கும் ரோமுக்கும் இடையே வணிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின், நமக்கு வணிக ரோமோடு நடந்தது அப்படிங்கிறது. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற விஷயமும் நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். கூற்றுகளை கேட்டிருக்காங்க. தீபகற்ப இந்தியாவில் இருந்து எஃகு அப்படிங்கிறது ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு.
அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இந்த எக்குக்கு வரி போட்டிருக்காங்க. இதை குறித்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிப்ளஸ் அப்படின்னு இதை குறித்து பெரிப்ளஸில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு எக்கு போயிருக்கு. அந்த எக்குக்கு யார் எந்த துறைமுகத்தில் வரி போட்டிருக்காங்க? அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி போட்டிருக்காங்க. இது வந்து எங்கே குறிச்சிருக்காங்க? பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பொருந்தல். ஸோ நம்ம ஆதிச்சநல்லூர் பார்த்தாச்சு, கீழடி பார்த்தாச்சு. ஆதிச்சநல்லூர் அப்படிங்கும்போது நமக்கு தூத்துக்குடி மாவட்டம், கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம். ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். வணிக தொடர்பு இருந்தது ரோமோட அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பொருந்தல். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ பழனிக்கு பக்கத்தில்னு சொல்லலாம். ஸோ இங்கே கிடைச்சிருக்க பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முக்கிய கண்டெடுப்பாக இது பார்க்கப்படுது. அதே போல் இதனால் தமிழர்களோட முதன்மை உணவாக அரிசி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சான்றுகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டம் எங்கே கிடைச்சிருக்கு? பொருந்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இதன் மூலமா அரிசி முதன்மை உணவாக இருந்துகிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வேளாண்மை சான்றுகள் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இரும்பிலான கதிரறுக்கும் அருவாள், ஈட்டி, கொழுமுனை. ஸோ கொழுமுனை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மைக்கான சான்றுகள்னு சொல்லலாம். அடுத்தது மட்பாண்டம். இந்த மட்பாண்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் இங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பொருந்தல்ல. அணிகலன்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை இந்த மாதிரி பல வண்ணங்கள் இருக்கக்கூடிய கண்ணாடி மணி, சங்கு, கண்ணாடி வளையல் இது எல்லாமே இந்த பொருந்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட அணிகலன்கள்னு எடுத்துக்கலாம். அரிதான கற்கள், படிக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள் இதெல்லாமே இந்த அரிதான கற்கள் எல்லாமே வந்து பொருந்தலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பையம்பள்ளி. பையம்பள்ளிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த இடங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது, என்ன பொருள்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இரும்பு உருக்காலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரும்பு உருக்காலை பார்த்திங்க அப்படின்னா பையம்பள்ளியில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு. இங்கு வந்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கண்டறியப்பட்டுள்ளது. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று பையம்பள்ளியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின்லேயே கூட இருக்குது. மட்பாண்டங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருங்கற்காலத்திற்கே உரிய சிறப்பான இருக்கக்கூடிய கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட காலக்கணிப்பு அப்படின்னா ரேடியோ கார்பன் முறையில் இந்த பண்பாடு இந்த பையம்பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிக்கப்பட்டது ரேடியோ கார்பன் முறையில் இருந்திருக்கு. அதாவது கிமு 1000 அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு தமிழகத்தில் இரும்பு காலம் அப்படிங்கிறது கிமு 1000லேயே தொடங்கிருச்சு அப்படிங்கிறது இந்த பையம்பள்ளியில் இருக்கக்கூடிய உருக்காலை இரும்பு உருக்குனதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக கொடுமணல். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமணல். ஸோ இதை பற்றி நமக்கு இலக்கிய தொடர்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. சங்க இலக்கியமான 10 கொடுமணம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை தான் இப்போ கொடுமணல்னு சொல்கிறோம். எழுத்து சான்றுகள்னால் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள் இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே ஈரோடுனாவே விசைத்தறி தான். ஸோ இந்த நெசவு தொழில் அப்படிங்கிறது நூல் சுற்றி வைக்கக்கூடிய அந்த சுழல் அச்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த சுழல் அச்சுகள் அப்படிங்கிறது கொடுமணல் ஈரோட்டில் இருக்குது. இது முக்கியமான ஒரு பொருள். அதே போல் இந்த சுருள், துணி, சிறிய துண்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெசவு தொழில் சிறப்பாக நடைபெற்றதாக உறுதிப்படுத்துது இந்த சான்றுகள் மூலயமா. மணிக்கற்கள் கிடச்சிருக்கு. அதாவது மதிப்புமிக்க சிவப்பு நிற மணிக்கற்கள் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. நினைவுக்கல் இருக்குது. அதே போல் இதர பொருள்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்பாலான கருவிகள், ஆயுதங்கள் இது எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்ததான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த தொல்பொருள் ஆய்விடங்கள் அதே போல் அந்த மாவட்டங்கள் கண்டுபிடிச்ச பொருள்கள் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். ஸோ நினைவு சின்னங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருங்கற்காலத்தில் இறந்தவங்களை புதைக்கும் போது பல்வேறு நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. கல் திட்டை, நினைவு கற்கள், நடுக்கற்கள் இந்த மாதிரி. இதனால தான் வந்து இது வந்து பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்கிறோம். தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இதன் மூலிமா தான் நமக்கு சொல்லப்படுது. அதில் கல் திட்டை அப்படிங்கிறது இறந்தவர்களை புதைக்கிற இடத்தை சுற்றி 2 புறமும் பார்த்திங்கன்னா கற்களை நட்டு அந்த கற்களுக்கு மேலே ஒரு பெரிய கல்லை போட்டு மூடி வச்சுருவாங்க. இது இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி
ஸோ இது கல் திட்டைன்னு சொல்லுவோம். அடுத்ததாக நினைவு கற்கள், இறந்தவர்களோட நினைவாக செங்குத்தாக நடப்படும் ஒற்றை கல். ஸோ ஒத்த கல்லை அவங்க இறந்தவங்க ஞாபகமாக நட்டு வைப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நடுக்கல் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு வீர மரணத்தை குறிக்கிறது. போர்லையோ இல்லை விலங்குகளிடத்துலேருந்து கிராமத்தை காக்கிற முயற்சியிலோ ஒரு வீரர் மரணம் அடைஞ்சார் அப்படின்னா அவரோட நினைவாக நடப்படக்கூடிய கல் தான் நடுக்கல்னு சொல்லுவோம். இது நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த நடுக்கல் அப்படிங்கிறது. அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2 பாடம் பார்த்துட்டோம். என்னது? தமிழகத்தோட பண்டைய நகரங்கள், 2வது வட இந்தியாவில் வேதகாலம், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. ஸோ 2 பாடம் ரொம்ப சிம்பிளான பாடம் தான். என்னென்ன பொருள் அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத கவனிச்சிட்டாவே போதும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.